மத்திய கிழக்கிலே போர் பதற்ற நிலைமை காரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு விடயம் தொடர்பிலே தொடர்ந்தும் அச்ச நிலைமை தொடர்ந்து வருகிறது. அது எரிபொருள் தொடர்பான ஒரு அச்ச நிலைமை. இருப்பினும் கடந்த சில நாட்களாக நாட்டிலே எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது என்பதனை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கும் போது ஒரு வரிசை காணப்படுமாக இருந்தால் அது வேறு விடயமாக பார்க்கலாம். ஆனால் நாட்டில் இப்போது கையிருப்பு இருக்கும் போது வரிசைகள் தொடருகின்றன. இதனை நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டு சில மணித்தியாலங்களிலேயே எமது நாட்டில் எரிபொருளுக்கான வரிசை ஏற்பட்டது. நாட்டிற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் அதனை உரிய முறையில் விநியோகிப்பதாகவும் அதிகாரிகள் தொடர்ச்சியாக கூறிய போதிலும் கடந்த 3 தினங்களாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. வரிசைகளில் நின்று எரிபொருளை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 400 லிட்டர் டீசல் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மல்வத்துகிரிப்பிட்டிய போலீஸ் பிரிவில் கைப்பற்றப்பட்டன. புத்பிட்டிய வடக்கு அரமங்கோட வீடொன்றில் டீசல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை வேளையில் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வரிசைகள் காணப்பட்டன. எனினும் மாலை வேளையில் வரிசைகள் தென்படவில்லை. இதுகுறித்து மக்கள் என்ன தெரிவிக்கின்றனர்? තෙල් නැතුව නෙමෙයි තෙල් තියෙනවා මිනිස්සු මේ බයට තමයි තෙල් ගහන්නේ. ගෙදර කියලා සමහරට ටැංක් කෑන් වලට ඇදලා ආපහු පොලිමෙටල ගහ ගන්නවා. எந்த செட்டில் போனாலும் போலி. இது ஒரு மாபியாவினுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு செயற்பாடு. இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதியொன்று. இன்றைய நிலைமை குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வரிசை ஏற்படுவதற்கு எவ்வித காரணமும் இல்லை. கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் வரிசைகள் இல்லை. இன்று காலை 6 மணிக்கு நாம் நிரப்பும் பணிகளை ஆரம்பித்தோம். காலை 8 மணி வரை விநியோகிக்கப்பட்ட அளவு எண்ணிடம் உள்ளது. 8,15,740 லிட்டர் டீசல், 4,81,800 லிட்டர் 92 ரக பெட்ரோல், 19,800 லிட்டர் சூப்பர் டீசல், 39,600 லிட்டர் 95 ரக பெட்ரோல் ஆகியன இன்று காலை வேளையில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இன்றைய நாள் முழுவதும் நாம் கேள்வியின் அடிப்படையில் எரிபொருளை விநியோகிப்போம். இன்றைய நாளுக்கான விநியோகம் நிறைவடையும் வரை எமது நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இதனால் இன்று பகல் வரையில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது என நினைக்கின்றேன். இந்த மோதல்களால் பெட்ரோல் டீசலுக்கு எவ்வித சிக்கலும் ஏற்படாது என நாம் தெளிவாக கூறினோம். 4ஆம் மாதம் வரை நாம் கப்பல்களை முன்பதிவு செய்துள்ளோம். முடிவுப் பொருட்கள் அனைத்தும் இந்தியாவூடாகவே வருகின்றன. 7ஆம் 8ஆம் திகதிகளில் கப்பல்கள் சிக்கா வழியாக வருகின்றன. 27ஆம் 28ஆம் திகதிகளிலும் கப்பல்கள் வருகை தரவுள்ளன. 28ஆம் மற்றும் 29ஆம் திகதிகளில் தென்கொரியாவிலிருந்து கப்பல்கள் வருகை தரவுள்ளன. இந்த கப்பல்கள் மோதல்கள் இடம்பெறும் பகுதிகளூடாக வருகை தரமாட்டாது. அடுத்ததாக எமக்கு மசகு எண்ணெய்க்கான சிக்கல் காணப்பட்டது. மசகு எண்ணெய் அந்த வழியாகவே வருகின்றன. எனினும் 11ஆம் திகதி கப்பல் ஒன்று வருகை தரவிருந்தது. அது ஐரோப்பாவிலேயே நிரப்பப்படுகிறது. அந்த கப்பல் வருகை தருவது தற்போது உறுதியாகியுள்ளது. அந்த கப்பல் தற்போது எரிபொருள் நிரப்பப்படுவதற்காக அங்கு சென்றுள்ளது. இதனால் பிரச்சனை இல்லை. 1 மாதத்திற்கு எமக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. ஹோமுஸ் மூடப்பட்டாலும் எமக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது இது தொடர்பில் தெளிவூட்டினார். எந்த ஒரு நெருக்கடி நிலையிலும் நாம் வைத்திருக்க வேண்டிய அதிகபட்ச கையிருப்பை இந்த நேரத்தில் நாம் பேணி வருகிறோம். அதனாலேயே 33 நாட்களுக்கு போதுமான டீசல் கையிருப்பை எம்மால் வைத்திருக்க முடிந்துள்ளது. பெட்ரோலை எடுத்துக்கொண்டால் 27 நாட்களுக்கு தேவையான அளவு உள்ளது. மேலும் 7 அல்லது 8 நாட்களில் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய மற்றொரு கப்பல் வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பு எம்மிடம் காணப்படும். விமானங்களுக்காக நாளாந்தம் 1,800 மெட்ரிக் டன் எரிபொருள் தேவையாக காணப்படுகிறது. எமது சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து தினந்தோறும் 1,080 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மிகுதியாக தேவைப்படுகின்றதையே நாம் இறக்குமதி செய்கின்றோம். தற்போதுள்ள இறக்குமதி மற்றும் கையிருப்பு ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைத்து பார்த்தால் 49 நாட்களுக்கு போதுமானதாக காணப்படுகிறது. கப்பலுக்கான அட்டவணை எம்மிடம் உள்ளது. RM பார்க் நிறுவனத்தின் கப்பல் 14ஆம் திகதி வரவுள்ளது. சினோபெக் கப்பல் 17ஆம் திகதியும், IOC கப்பல் 21ஆம் திகதியும், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கப்பல் 28ஆம் திகதியும் வரவுள்ளன. இந்த கப்பல்கள் அனைத்திலும் தற்போது எரிபொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளன. விநியோகத்திற்காக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அவர்கள் எமக்கு விநியோகிப்பதாக உறுதியளித்துள்ளனர். எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தினை பொறுத்தவரை தற்போதுள்ள எரிபொருள் 26 நாட்களுக்கு போதுமான எரிபொருளாக காணப்படுகிறது. மேலும் ஒரு கப்பலை கொண்டு வரவுள்ளோம். அது 18 நாட்களுக்கு போதுமானது. வேறு எந்த ஒரு கப்பலும் வராவிட்டாலும் கூட 44 நாட்களுக்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்க முடியும். தற்போதுள்ள நிலைமையின் பிரகாரம் எரிபொருளுக்கு எவ்வித நெருக்கடியும் ஏற்படாது. ஆனால் யுத்தம் தீவிரமடைந்தால்
நாம் அதனை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் தாக்கப்பட்டால் நாம் என்ன செய்வது? நாம் குழாய்களில் இருந்து எண்ணெய் கொண்டு வருவதில்லை. எனவே யதார்த்தமாக பார்த்தால் இந்த நிலைமை நீடிக்கும் வரை எம்மிடம் தீர்வுகள் உள்ளன. ஆனால் இந்த பிரச்சனை இதற்கு மேல் தீவிரமடையுமா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப பிரச்சனை எவ்வாறு உருவாகும் என்பதை கணித்து அதற்கான திட்டங்களை வகுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும்.